ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரே நமக. ஓம் கொதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசை நமக. ஓம் மேற்கு திசை நமக. ஓம் வடக்கு திசை நமக. ஓம் தெற்கு திசை நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் மகர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகாகுர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தர் நமக. ஓம் கொதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99401043098413036219 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பர் தான். பார்த்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, கடாய், குழம்புக்காக உள்ள கடாய். இந்த கடாயில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், பெருக்கலாம், துவைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். கடாய் கடாய் குழம்புக்கான கடாய். கையில் எலுமிச்சம்பழம். ஓகேவா? பாருங்க, பார்த்துக்கணும். இருங்க 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 ஓகேவா? சொல்லியாச்சு. எப்பவுமே மும்மூர்த்திகளை வணங்குங்க. விஷ்ணுவை வணங்க, சிவனை வணங்குங்க, பார்வதியை வணங்குங்க, பிரம்மதேவனை வணங்குங்க. இந்த 4 பேரையும் நீங்கள் வணங்கணும். ஓகேவா? இந்து மதம் தான் உயர்ந்தது. இந்த உலகத்திலேயே ஒரே மதம் இந்து மதம். இந்துவாகவே பிறப்போம், இந்து மதமாகவே வாழ்வோம், இந்து மதமாகவே மூச்சு விடுவோம், இந்து மதமாகவே இறப்போம். புரியுதா? பிறக்கும் போது இந்துவாக போரு, வாழும் போதும் இந்துவாகவே வாழு, சாவும் போதும் இந்துவாகவே சாவு. இதுதான் குறிக்கோளாக இருக்கணும். இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. இந்து மதமே உயர்ந்தது, இந்து மதமே உயர்ந்தது, இந்து மதமே உயர்ந்தது. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். புரியுதுங்களா? ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். சனாதனம் வாழ்க, சனாதனம் வாழ்க, சனாதனம் வாழ்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், இந்திய மண் ராமருடைய மண். தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகருடைய மண். ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். சரிங்க, எல்லாரும் இந்து மதத்தை போற்றுவோம், இந்து மதத்தை துதிப்போம். இந்துவாகவே பிறப்போம், இந்துவாகவே சாவோம். இதுதான் நம்மளோட குறிக்கோள். ஓகேவா? இப்போ சொல்றேன், சக்தியை பாருங்க, எலுமிச்சம்பழத்தை பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பொது பலனை சொல்லணும். வீட்டுக்கு வீடு மரக்கண் நட்டு வைங்க. மாணவ மாணவிகள் நல்லபடியாக படிங்க. இருசக்கரத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, சீட்டு பெல்ட்டை போட்டு போங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில் வாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். ஓகேவா? சரி, இப்போ முதல் சப்ஜெக்ட். சென்னை கோவையில் சிலிண்டர் 5 கிலோ சிலிண்டரு, 10 கிலோ சிலிண்டரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சிலிண்டரை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ 5 கிலோ 10 கிலோ சிலிண்டர்லாம் வந்துடுச்சு. சென்னையில் கோவையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாங்கி பயன்பெறுங்க. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. போதுமான ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க.
மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ட்ரெயின் இனிமேல் வராது. ஏன்னா போதுமான ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கிரிவல பாதைக்கு எல்லாரும் செல்றதுக்காக 4 நாள் திறந்து விட்டுருக்காங்க. பக்தர்களே சதுரகிரிக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ பொது பலனை நம்ம சொல்லியாச்சு. ஒரு சின்ன பாடல் பாடிக்கலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. பாருங்க எவ்வளோ தத்துவமான பாட்டு பாருங்க. அதான் சொல்கிறேன், உலகத்தில் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லா சிரிச்சுன்னு இருங்க, சுதந்திரமாக இருங்க. எல்லாம் மாயே, கதம் கதம் கதம், ஜீரோ தான். புரியுதுங்களா? சந்தோஷமாக இருங்க. எல்லா சிவபெருமான் பார்த்துக்குவார், எல்லா விஷ்ணு பார்த்துக்குவார், எல்லா பிரம்மதேவன் பார்த்துக்குவார், எல்லா சக்தி பார்த்துக்குவார். இந்த 4 பேரும் நமக்கு எல்லா குறைகளும் இல்லாமல் அவங்க பார்த்துக்குவாங்க. ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் வீரவேல். ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு சூனியம். சூனியம் பண்ணுறது, மந்திரங்கள் பண்ணுறது. இந்த சாமியாருங்களாம், ஒரு சில சாமியாருங்களாம் வந்து சூனியம் பண்ணுறாங்கல்ல, மந்திரங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ யாருக்காவது வந்து அதான் குறுக்கு வழியில் போய் முதல குத்துற வேலை, குறுக்கு வழியில் போயிட்டு இந்த மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, காசு கொடுத்து ஒருத்தரை அழிக்கணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட நேரில் மோத முடியாத போய் சாமியாருங்களை பார்த்து மந்திரவாதிகளை பார்த்து மந்திரம் பண்ணுற வேலை தான், தந்திரம் பண்ணுற வேலை தான், சூனியம் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் நடக்குது. இது இன்னமும் இருக்குது. அப்படி தான் இன்னமும் மறைமுகமாக அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தெரிஞ்சா போய் பண்ணால் தெரிஞ்சிட போகுதுன்னு வேறு ஸ்டேட்லலாம் போய் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு சில இடத்துலலாம் பண்ணுறாங்க. அது வெளி மாவட்டத்தில் போய் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணுறாங்க. சரி, இந்த சூனிய மந்திரம்லாம் பண்ணுறாங்களே, இது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண முடியும், எந்த பொருளால் பண்ண முடியுன்றத சாமானிய மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, அறிஞ்சிக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இந்த சூனியம் பண்ணனா ஒருத்தருக்கு எப்படி பண்ணலாம் தெரியுமா? இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தலைமுடியை எடுத்து ஒருத்தரோட தலைமுடியை எடுத்து மந்திரம் பண்ணலாம், ஒருத்தருக்கு சூனியம் பண்ணலாம். ரெண்டாவது, காலடி மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலடி மண்ணை எடுத்து போகும்போது அவங்கள காலடி மண்ணை எடுத்து கொடுத்தாலே மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். அதே போல் ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ கொடுத்து மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். அதே போல் அவரோட கைரேகை இருக்குது பார்த்தீங்களா, கைரேகை வச்சு கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். அதே போல் போகும்போது அவரோட பேப்பரில் ஏதாவது ஒரு இங்கு மாதிரி வச்சு கூட கால் ரேகை வந்தால் கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் கெடுதல் தான். அதே போல் போட்டுக்கிற துணியை வச்சு கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். ஏன் பெண்களுடைய போட்டுக்கிற பார்த்தா வளையல், அந்த வளையலை வச்சு கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் அந்த வளையலை போட்டுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதை வச்சு கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். அதே போல் இது எல்லாமே இல்லாமலாம் பேர், அவருடைய பேர் வச்சு கூட, வயசை வச்சு, முகவரியை வச்சு கூட ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். அதே போல் ரொம்ப நாள் ஒருத்தர் சில்பர் போட்டிருந்தாலும் செப்பல், அதை வச்சு கூட மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். ஆகையால் நம்ம மேலே உள்ள யூஸ் பண்ணுற பொருள், எந்த பொருளாக இருந்தாலும் வச்சு ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். எல்லா வகையிலையும் மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். இது வந்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க இருக்கிறாங்க, பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. இது நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு சின்ன சின்ன தகவல் தான், ஒரு சின்ன சின்ன குறியீடு தான், சின்ன சின்ன ஒரு பேர் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா வகையிலையும் மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். சில பேர், அதாவது பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் சேர்ந்தவங்களாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தில் காய்க்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை பழம், மரத்தில் காய்க்கிற பழங்கள், எலுமிச்சை பழம், சில பொருளில் அந்த மரத்தில் இருக்கிற காயை அறுத்து அந்த மரத்துக்குள்ள அந்த சூனியம் பண்ணுறாங்க பாரு, அந்த பண்ண சொல்கிறாங்க பாரு, அவங்களோட ஃபோட்டோவை அந்த காய்க்குள்ளே அந்த காயை அறுத்து, காயை பறிக்க மாட்டாங்க, அந்த காய்க்குள்ளவே
அந்த காயை பாதி அறுத்துட்டு அந்த காய்க்குள்ள அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அதை மந்திரங்கள் சொல்லி அந்த கட்டு மாதிரி கட்டி அந்த மரத்து உள்ளே வச்சு சூனியம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் நடக்குது. வட மாநிலத்தில் இதெல்லாம் நடக்குது. வடகிழக்கு மாநிலம்லாம் நடக்குது. ஒரு மரம் காய்க்குதுன்னா அந்த பழத்துக்குள்ளே காயிலே வச்சு அந்த போட்டாவை வச்சு இல்லை அதுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் வச்சு தகுடை வச்சு அந்த மரத்திலே கட்டி அந்த காய் தொங்கிட்டு தான் இருக்கும். அதுலேயே சூனியம் பண்ணி மந்திரங்களை சொல்லி அது மூலியமாகவே அங்கே போய் அந்த மந்திரங்கள்லாம் பண்ணுறாங்க. இது உண்மை. எல்லா வகையிலும் ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். சூனியம் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் உண்மைங்க. எவ்வளோ பேர் இந்த காரியத்தான் பண்ணுறாங்க. மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க. ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக நினச்சி அவங்க வாழ்க்கையை அழிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி காரியம்லாம் பண்ணுறாங்க. இது நிறைய பொருளை வச்சு பண்ணலாங்க. பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிற அனைத்து பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தியா, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பொருளை வச்சு கூட ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லா பொருளையும் மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம். இவங்க அதுக்கு தான் பண்ணுறாங்க. காசை வாங்கினு எல்லாம் கேட்பாங்க, மந்திரமே பண்ண மாட்டாங்க, மந்திரமே நான் பண்ண மாட்டேன், மந்திரம் பண்ண மாட்டேன்னு எல்லா சாமியாரும் சொல்கிறாங்க. அப்போ எவன் தாண்டா மந்திரம் பண்ணுறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். யாரை பாராலும் நான் மந்திரம் பண்ண மாட்டேன், மந்திரம் பண்ண மாட்டேன், இந்த தப்பு பண்ண மாட்டேன், அந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் யோகியமானவன்னா அப்போ யாரு தான் இந்த மந்திரத்தை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கரெக்டான கேள்வி. ஆனால் இந்த மாதிரி மந்திரம் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் பின்னாடி காசை வாங்கினே பண்ணுவான். அதே போல் இந்த சப்ஜெக்டே பேசாமல் இருக்கிறான் பார், அவனும் காசு வாங்கினே மந்திரம் பண்ணுறாங்க. மந்திரம் பண்ணாமலாம் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் எதுன்னு கேட்டால் பணம். பணத்தை வாங்கின்னு தான் அது பண்ணுறான். நான் எப்பவும் சொல்கிறேன், மந்திரம் பண்ணுறானா மந்திரம் பண்ணுறவனும் சாவான், மந்திரம் பண்ண சொல்கிறான் பார் அவனும் சாவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? மந்திரம் பண்ணுறவனும் சாவான், மந்திரம் பண்ண சொல்கிறவனும் சாவான். அவன் குடும்பமே நாசமாகும். புரியுதா? இது எத்தனை பேர் இந்த மாதிரி மந்திரம் பண்ணவங்களாம் ரத்த வாந்தியத்தை செத்துக்கிறானுங்க, கை கால் வந்து செத்துருக்காங்க. அவங்க குடும்பமே விளங்காம போயிருக்குது. மண்ணோட மண்ணா வேரோட வேற குடும்பமே அழிஞ்சிக்குது. மந்திரம் பண்ணுவேன், மந்திரம் பண்ண சொல்றவனும் அழிஞ்சிருக்கிறான். எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி? ஆனா மந்திரத்தை வச்சாங்க பாரு, அவங்க கடவுளுடைய கிருபியால, கடவுளோட ஆசீர்வாதத்தால ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அதை பழிச்சு அவங்க அதை அனுபவிச்சா கூட கடவுளை அவங்கள காப்பாற்றிடுவார். ஏன்னா ஆலயத்துக்கு போனாலும் சரி, இல்லை உண்மையில மிகப்பெரிய மந்திரவாதிக்கிட்ட இடத்துல போனாலும் சரி, அந்த மந்திரத்தை எடுத்து அவன் ரெக்கர் ஆகிடுவான், அவன் சூப்பராகிடுவான், அவனுக்கு திரும்ப அது வராது. ஆனால் வச்சவனும் சாவான், வைக்க சொன்னவனும் சாவான். இதுதான் விதி. அதனால மந்திரம் பண்ணுறதுல நிறைய வகை இருக்குது. ஆகையால எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காரணத்துக்காகியும் எந்த பொருளை வச்சோம் தயவுசெய்து சொல்கிறேன், மந்திரங்களுக்கு போகாதீங்க. எந்த வித சண்டையாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளுங்க. கோர்ட் இருக்குது, ஸ்டேஷன் இருக்குது, நமக்காக உழைக்கிறதுக்காக போலீஸ் இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கு அவங்க மூலியமாக போங்க. அப்படி இல்லையா நம்ம போய் பேசி தீர்த்துக்கலாம். என்ன சண்டை ஏது சண்டைன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி தீர்த்துக்கலாம். எதுக்குமே பேச்சில் தான் நம்மளுக்கு முடிவு. அதுக்காக கோழத்தனமாக போய் மந்திரம் பண்ணுறேன், தந்திரம் பண்ணுறேன், சூனியம் பண்ணுறேன்னு ஒருத்தர் அழிக்கணும்னு போகாதீங்க. போகும்போதே நீங்கள் அழிஞ்சிடுவீங்க. முதல்ல நீங்கள் செய்யணும்னு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அழிவு நிச்சயம். அழிவு கண்டிப்பாக வந்துடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ அந்த சாமியார்கிட்ட போகும்போது அந்த மந்திரவாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீ போகிற வழியிலேயே நீ அழிஞ்சிடுவ, நீ இல்லாமையே போயிடுவ. அதுதான் உண்மை. ஆகையால எந்த சூழ்நிலையும் யாருக்கும் கெடுதலாக மந்திரம் இருந்தாலும் போகாதீங்க. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னும் பல தகவலை இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அதுலேருந்து இந்த வீடியோவில் இருந்து விடை பெறுவது உங்கள் அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியோ. பேசுகிறேன் இருக்கிறேன் இருப்பேன். பற்றுமா? வணக்கம்.